வெல்கம் டு அம்மா கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10 நிமிஷத்தில் எப்படி ரவா லட்டு செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா லட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டோம். இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அதை கடாய் சூடாகிடுச்சு. நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். நெய் சூடாகிடுச்சு. ஒரு 15 பாதாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் அது கூடவே ஒரு 7-8 முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துக்கிறேன். அது நல்லா வறுபட்டுடுச்சு. நான் அது கூடவே ஒரு 15 திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துக்கலாம். நல்லா திராட்சை நல்லா உப்பிட்டு பபுள்ஸ் மாதிரி வரணும். நல்லா எல்லாமே வறுபட்டுடுச்சு. நான் ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவையை இதிலே சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருகி போகக்கூடாது. நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரவை ட்ரை ரோஸ்டான ரவை தான். நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டியது தேவையில்லை. நெய்லேயே நம்ம வறுத்து எடுத்துட்டாலே போதும். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரவா லட்டு செஞ்சிடலாம். ரவை நல்லா வறுத்து எடுக்கும் போது நான் தேங்காய் இது ட்ரை கோகோனட். இதை நான் நெய்யில் வறுத்து எடுத்துருக்கேன். நான் அதோடு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ட்ரை கோகோனட் இல்லைன்னா நீங்கள் சாதாரண தேங்காய் எடுத்து நம்ம துருவிட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெய்யில் வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் இதோடு சேர்த்துக்குங்க. இதே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ரவா லட்டு இது. இது கூடவே நான் ஒரு அரை கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்துருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 3/4 கப்பு கூட சேர்த்துங்க. நான் அரை கப்பு தான் சேர்க்குறேன். இது நம்ம கம்மியாக சுகர் சேர்க்கும் போது இப்போ சுகர் பேஷண்ட்டெல்லாம் நான் கண்டிப்பாக இது சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சுகர் சேர்க்குறோம். ஜாஸ்தியாக சேர்த்துட்டா ஜாஸ்தியாக சுகர் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் நான் அரை கப்பு சேர்த்துருக்கேன். அரை கப்புக்கும் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகும் பாருங்கள். இதுக்கு லட்டு பிடிக்கும் போது ஜாஸ்தியாக பால்லாம் சேர்க்கணுன்னு ஒன்றும் கிடையாது. இது கூட நான் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் பால் சேர்க்க போகிறேன். இது ஏன்னா அந்த நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வர்றதுக்காக தான். ஜாஸ்தி பாலெல்லாம் தேவையில்லை. இது நல்லாவே நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் ரொம்ப தேவையில்லை. நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். நமக்கு ஆல்ரெடி நமக்கு சுகர் நல்லா மெல்ட் ஆகி சிரப்பு மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் பாருங்கள். லட்டு பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு. சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு ரவுண்டு நல்ல ரவுண்ட் ஷேப் வரணும்னா இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அப்படியே உருட்டினாக்கா நமக்கு ரவுண்டு ஷேப் வந்துடும். உதிர்ந்து போகாமல் இருக்கும். நல்லா கெட்டியாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பாருங்கள். ஒவ்வொரு லட்டாக நம்ம பிடிச்சி எடுக்கலாம்.
பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து லட்டு பாருங்கள் நல்லா வந்து அமுத்தி பிடிச்சிக்குங்க லட்டு. அப்போ தான் வந்து நமக்கு வந்து லட்டு வந்து உடையாமல் இருக்கும். இப்போ எல்லா லட்டும் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். பாருங்கள் 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து சூப்பரான டேஸ்டான ரவா லட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.